ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு ராயல் சமையல். இன்றைக்கி டே இன் மை லைஃப் விலாக் பார்க்கலாம். ரொம்ப நாள் ஆச்சு இல்லை டே இன் மை லைஃப் விலாக் பார்த்து. அதனால் இன்றைக்கி ஸ்பெஷலாக ஒரு விலாக். என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, எங்கள் ஊரில் ஒரு 2 லேக் இருக்குது. ஒரு லேக் நீங்கள் வந்து முன்னாடியே பார்த்துருப்பீங்க, நல்ல பெரிய லேக்கு. அதை விட இது வந்து ரொம்ப சின்னது. அதுலேருந்து பார்க்கும்போது ஒரு 1% தான் இருக்கும். சின்ன லேக், ஆனால் பியூட்டிஃபுல்லான லொக்கேஷன். நல்ல வீடுங்களுக்கு நடுவில் அந்த ஒரு லேக் ஸ்பெஷலாக இருக்குது. ஸோ அந்த லேக்கை தான் இன்றைக்கி வந்து நான் உங்கள்கிட்ட காட்ட போகிறேன். இதுதான் அந்த லேக். பாருங்கள், சுற்றி வீடு. இது வந்து செப்பரேட் வீடு, லேண்ட் வீடு. நாங்கள் இருக்கிறது வந்து அப்பார்ட்மெண்ட்டு. ஸோ எங்களுக்கும் நேர் ஆப்போசிட்டில் பேக் சைடில் இந்த பிளேஸ் இருக்குது. இந்த இடம் வந்து நம்மளோட ஃபார்ம் விலாகை பார்த்துருந்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அந்த ஃபார்முக்கு அப்புறம் ஃபுல்லாக இருக்கிறது எல்லாமே இந்த லேண்ட் வீடு தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில், அதாவது விலாகில் சொல்லியிருப்பேன். அந்த ஏரியா தான் இது. அங்கே தான் இப்போ வந்து வாக்கிங் வந்திருக்கோம். பிள்ளைங்களை வந்து லீவில் இருக்கிறாங்க. ஸோ லீவில் இருக்கும்போது கிளைமேட் வந்து கொஞ்சம் நல்லா இருந்தது. அதாவது ரொம்ப மூடியாக குளிராக வெயில் இல்லாமல் இருந்தது. ஸோ இன்றைக்கி தான் கொஞ்சம் வானம் தெரிஞ்சு மழை இல்லாமல் லைட் குளிரோடு கொஞ்சம் வெயிலாக இருந்த மாதிரி இருந்தது. அதனால் உடனே அழைச்சிட்டு வந்துட்டேன் நான், பிள்ளைங்களை வாக்கிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஏரியாவே பார்க்கும்போது ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுங்க. அதாவது பாத்வே இருந்தது பக்கத்தில், வந்து இந்த படத்துலலாம் காட்டுற மாதிரி ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ இம்ப்ரெஸ்ட். அவ்வளோ அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. ப்ளஸ் வந்து டால் மரம், இந்த பேய் மரம்லாம் சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் வந்து படத்தில் நான் பார்த்துருக்கேன் நான். ஸோ அந்த மரம், அது கீழே வந்து டிஃப்ரெண்ட்டாக இலை, டார்க் இலை. ஸோ அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப வந்து ஓவர் எக்ஸைட்மெண்ட்லாம் நினைக்காதீங்க. திடீர்னு வரும்போது இந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும்ல. ஒரு வீட்டுக்கு முன்னாடி லேக்கு, ப்ளஸ் வந்து ஒரு ரொம்ப பின்ட்ரோப் சைலண்ட், வெறும் குருவி சவுண்டு, நேச்சுரலாக அந்த மாதிரி இருந்ததுனாக்கா யாருக்கு தான் பிடிக்காது சொல்லுங்கள். ஸோ அஃப்கோர்ஸ் எனக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி இருந்ததுனாக்கா. இது எப்படின்னா அப்படியே ஒரு ஷேப்பில் இருந்தது. ஓனாக்கா எங்கே ஸ்டார்ட் பண்ணமோ திருப்பி ஒரு ரவுண்டு வந்து அதே இடத்துக்கே வந்துடலாம். அது ஃபுல்லாகவே லேக்காக தான் இருந்தது. ஸோ அருமையான பிளேஸு. பாத்வேலாம் வந்து ரொம்ப வந்து ஒரு இலை கூட இது கூட இல்லை பாருங்களேன். என்ன சொல்கிறது, பேப்பரு, குப்பை அந்த மாதிரி. கிளைமேட் பாருங்கள், ரொம்ப நாள் கழிச்சு தான் ரொம்ப நல்லா இருந்தது கிளைமேட்டு. நல்ல டால் மரம், ஸ்ட்ரீட் லேம்ப்பு, இது வந்து ரொம்ப வந்து என்ன சொல்கிறது, எங்கள் ஏரியாவிலேருந்து ஒரு 10-15 நிமிஷம் வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான் இது. அதாவது கொஞ்சம் சுற்றி வந்தோம்னா 15 நிமிஷம் ஆகும். ஷார்ட்டில் வந்தோம்னாக்கா ஒரு 10 நிமிஷத்துலேயே வந்துடலாம். எங்கள் இருக்கிற பட்டிமாக்கும், அதாவது அப்பார்ட்மெண்ட்டுக்கும் நேர் எதுக்கு ஆப்போசிட்டில் பேக் சைடில் இருக்கிறது இந்த பிளேஸு. ஸோ இங்கே வந்து முடியுது அந்த லேக். எங்கேருந்து எப்படி தண்ணி வருது அப்படின்னு தெரியல. இந்த பிளேஸ்லேருந்து பக்கத்தில் வந்து ரயில்வே, அதாவது ரயில்வே ஸ்டேஷன் கிடையாது, ரயில்வே, தண்டவாளம் ரயில் போகிற இடம் அது. ஸோ இங்கே இருக்கிறவங்களாம் நல்லாவே வந்து ரயில் சவுண்டு கேட்கும் அவங்களுக்கு. எங்களுக்கும் கேட்கும். நைட்டில் வந்து கதவு திறந்து வச்சுருந்தோம்னாக்கா, ஜன்னல் கதவுலாம் திறந்து வச்சுருந்தோம்னா நல்லா கேட்கும். அதாவது நல்ல வேகமாக, நல்ல ஸ்பீடு ரயில் ஏதாவது போகாமல் இருந்ததுன்னா அது மட்டும் காதில் விழும். ஸோ இப்போ ஒரு சைடில் போயிட்டு இன்னொரு சைடு வந்துட்ருக்கோம். இங்கே எல்லார் வீட்லேயும், முக்கால்வாசி வீட்டில் எல்லார் வீட்லேயும் நாய் இருக்குதுங்க. இது வந்து செப்பரேட் வீடாக இருக்கிறதுனால நாய் வளர்க்குறாங்களா, இல்லை வந்து அவங்களுக்கு பிடிச்சி வளர்க்குறாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் வந்து எல்லார் வீட்லேயும் வந்து நாய் இருந்தது. சும்மா போகிற இடம்லாம் லொயிலாம் குலைச்சிக்கிட்டே இருந்தது. ஸோ ரொம்பவே வந்து நல்லா இருந்தது இந்த பிளேஸு. இன்னொரு நாள் வந்து இன்னும் கொஞ்சம் டீப்பாக உள்ளே போய் உங்களுக்கு வந்து செப்பரேட் வீடு ப்ளஸ் அந்த ஏரியாலாம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன். இது மட்டும் இல்லாமல் வேறு பிளேஸ்க்கும் வந்து போகலான்ட்டு ஐடியா இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி விலாக் பார்க்கணுன்னாக்கா அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. ப்ளஸ் வந்து புதுசாக நீங்கள் இந்த வீடியோஸு என்னோடய சேனலில் பார்க்குறீங்கனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இன்னும் வரப்போகிற வீடியோஸில் வந்து நிறைய வீடியோஸ் அப்கமிங் பார்க்கலாம்.
வெளியில் போகிற மாதிரி சுச்சுவேஷன் நிறையாவே இருக்குது. அதனால் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு எல்லா வீடியோஸும் வந்து a day in my life vlogல வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து காட்டுறேன். இப்போது ஆல்மோஸ்ட் வந்து முடிக்க போகிறோம். அந்த முடிகிற பிளேஸ்க்கு வந்தாச்சு. இப்போது இங்கே தான் பார்த்துருப்பீங்க. இது வந்து ஆப்போசிட்டில் நம்ம நின்ற இடம், அந்த காரு பைக் இருக்குது இல்லையா, ஸோ அங்கே. இப்போ அதை சுற்றி நம்ம வந்து இப்படி வந்துட்டோம். ஸோ வீட்டுக்கு போகிற டைம் ஆகிடுச்சு, நாங்கள் போயிட்டு வரோம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ, பாய்.